வணக்கம். இன்றைக்கி எங்களோட 2வது நாள் ட்ரேடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எனக்கு சரியான நேரம் கிடைக்காது. என்னென்னு கேட்டால் நான் வந்து லீகல் ஆஃபீஸராக இருக்கிறேன் இங்கிலாண்டில். அப்போ எனக்கு கொஞ்சம் இந்த கேசஸ் கூட செய்கிறது, அதனால் எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறதால எனக்கு ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிடலாம். அது இது ட்ரேடிங் என் ஃபுல் டைம் பிஸ்னஸ் கிடையாது. உண்மையிலேயே என் பேஷன் லா, நான் ஹியூமன் ரைட்ஸ் செய்தபடியாக. ஸோ அதனால் உங்களுக்கு டைம் டு டைம் என்னால் அப்டேட் பண்ணிடலாது. இருந்துட்டு உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நான் வீடியோஸ் நான் போடுறேன். மற்றது ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதில் இன்பாக்ஸ் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு தேவையான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணினீங்களென்றாலே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் சில விஷயங்கள். ஆனால் எனக்கு எவ்வளோ தூரம் என்னால் சப்போர்ட் பண்ண முடியுமென்னு தெரியாது. பட் இது என்னோட ட்ரஸ்ட் மீ, என்னோட பேஷன் லா, என்னோட பேஷன். இது ஒரு சைடாக சும்மா எக்ஸ்ட்ரா இன்கம் செய்கிறபடியாக நான் இது செய்கிறேன். நான் எல்லாருக்கும் இது ஃபுல் டைமாக செய்கிறதுக்கு விருப்பம். என்னோட அதில் நிறைய காசு வருமென்றபடியாக எனக்கு எனக்கு காசும் வேணும் தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் மட்டும் இருக்கும். அது இது லா. ஓகே, நாங்கள் இன்றைக்கி பிடிசி பார்க்க போகிறோம். கூடுதலாக எனக்கு இந்த பிட்காயின் ட்ரேடிங் சரியான விருப்பம். இது கோல்டை விட என்னென்னு கேட்டால் எல்லோரும் சொல்கிறவ இதில் வாலட்டிலிட்டி இருக்குன்னு சொல்லி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டில் பார்த்த அளவுக்கு வாலட்டிலிட்டி பிட்காயினில் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை எந்த அனுபவத்தில். மேபி ஒவ்வொரு நல்ல ட்ரேடர்ஸ் சொல்லுவி நம்ம அவியல் இந்த ட்ரேடிங் எனக்கு வரும் 9 வருஷம்தான். அதுலேயும் 8வது வருஷத்தில் இருந்து தான் நான் சரியாக இதை படிக்க ஆரம்பிச்சினேன். அதுதான் உண்மை. அதுவும் கூடுதலாக நான் படித்தது ட்ரேடர் சசி என்று சொல்லி. உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் என்று சொல்லி சொன்னால், அவர் ஒரு இந்தியன். நான் அவரை பார்த்தது கிடையாது, இது ப்ரொமோஷனும் கிடையாது. அவரோட வீடியோவை நான் கூடுதலாக பார்த்து தான் எனக்கு இந்த இதில் இன்றைக்கி நான் இது போட்டதுக்கு காரணம் இந்த இதில் நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எல்லாம் போட்டிருப்பேன். அவர்கிட்ட வீடியோவை நான் பார்த்தா அப்புறம் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ன்றதை நான் பாவிக்கிறது கிடையாது. அப்போ இது அறவே பாவிக்கிறது கிடையாதுன்னு கேட்டிங்களா? இல்லை, சில வேளையில் நான் கோல்டில் அந்த கோல்டு ஆல் டைம் ஹையுக்கு போய் கொண்டு கேட்கல, எங்கே திரும்புது, எங்கே என்ன செய்யுதுன்னு தெரியாது எங்களுக்கு. ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு கரன்சியோ அல்லது இப்போ கோல்டு கமாடிட்டியோ ஆல் டைம் ஹை அடிக்குதுன்னு சொல்லி அடித்து கொண்டு போகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் எல்லா நேரங்களையும் இது சப்போர்ட்டிவாக இருக்காது. இதுக்கு நாங்கள் கூடுதலாக ட்ரேடர் சசி நான் அவரை ஃபாலோ பண்ணி அவரோட ஒவ்வொரு வீடியோ கிளிப்பும் முந்தி நான் பார்க்குறேன். நான் இப்போ எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா நான் எக்ஸ்பர்டீஸ் ஆக வந்த உடனே இருந்துட்டு அப்போவாவது அவர்கிட்ட ஐடியாக்களை எடுத்துக்கொள்கிறேன். நான் விரும்பினால் இப்போ நீங்கள் இப்போ என்னை விட அவர் கொஞ்சம் நல்ல திறமசாலி. உண்மையாக நான் திறமசாலி கிடையாது. அவர் தான் குருஜி என்றே சொல்லுவேன். அவரை பார்த்து தான் நான் இது இங்கிலாண்டில் நான் படிக்கவே தொடங்கினேன். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி நான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை போட்டு காட்டினதுக்கு காரணம், நான் போன கிழமை இதில் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு வேரியபிளை தான் வருமென்று சொல்லி நான் போட்டிருந்தேன். நான் சப்போர்ட் எடுக்கும் இடத்துலாம் சப்போர்ட் எடுக்கும், போய் இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுக்குமெண்டு. இப்போ ஏன் அதை நான் போட்டிருந்தேன் சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைன் ஒரு ஏர்னிக்கு நான் கீறி இருப்பேன். அப்போ ஏர்னி கீறி நான் இப்போ இதில் பார்த்தீங்களா, இதில் ஏர்னி கீறேக்கில் இவ்விடத்தில் மேலே போகிறேன். அப்போ இதில் ஒரு ஏர்னி கீறலாம் நீங்கள் இந்த ஏர்னி
ஏர்னியை நான் சொன்ன மாதிரி ஏர்னி அது பேரலல் சேனல்னு சொல்லுவீங்கன்னா இந்த ஏர்னியை வந்து நீங்கள் இதில் கீறினீங்களேன்னு சொல்லி சொன்னால் இப்படி பார்த்தீங்களா மேலே வர்றார் கீழே போகிறார், மேலே வாரார் கீழே போகிறார், மேலே வாரார் கீழே போகிறார், ஒரு லெவலு கீழே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு கீழே இவர் வந்து இந்த விடுதலையில் வந்த உடனேயே நிறைய தடவை வந்து இதில் நீங்கள் இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய தடவை வந்து இது வந்து இவரத்துலேயே சப்போர்ட் எடுத்துக்கொண்டு போவார். இல்லை பாருங்கோ, 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம், 4 மணித்தியாலம். அப்போ அந்த 5 மினிட்ஸ் எவ்வளோ நேரம் இடத்துல வந்து தள்ளாடி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இடத்துலையே அவர் வந்து விக் அடிச்சு கொண்டு போவார். சரி, அப்படின்னு சொல்லி சொன்னால் இடத்துல இப்போ கீழே இறங்க போதண்டா அதுக்கு சப்போர்ட்டும், மேலே ஏற போதண்டா அது ரெசிஸ்டண்ட்டும் கொடுக்குதுன்ற அர்த்தம். அப்போ அதனால் நான் எதிர்பார்த்தேன்னா இவடத்திற்கு கீழே வரமாட்டு சொல்லி. அப்போ அது மட்டுக்கும் இல்லை, என்ன முதல் வீடியோலையும் நான் போட்டிருந்தேன் எங்கே போகும்னு சொல்லி. அப்போ இப்போ இதில் வடிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ரேட் சதியை பார்த்து தான் நான் வந்து இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் எப்படி பிடிக்கிறதுன்னு நான் கண்டுபிடிச்சது உண்மைக்கும். அப்போ அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு ஏணி முடிஞ்சுது, இப்போ 2வது ஏணி தொடங்கிக்கல பார்த்தீங்கன்னா 2வது ஏணி கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்படியே மேலே போகிறேன். அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கீழே வாரது படிக்கட்டுன்னு அவர் எனக்கு சொல்லி தந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ஒரு படிக்கட்டு, இதில் ஒரு படிக்கட்டு, இதில் ஒரு படிக்கட்டு, இப்படி படிக்கட்டு, அப்புறம் படிக்கட்டாக ஏறி மேலே வருவேன். அப்போ எங்கே மேலே வரும் எங்கே கீழே போகுமன்றதை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ இதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குது. அப்போ நான் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பை வந்து முதல்ல கீறுவேன். ஏன்னா அவர் வந்து கீழே போய்கொண்டிருக்கிறாருண்டா இப்போ மேலே, அதாவது மத கேட்டல்ன்ட்டு சில பேர் சொல்லுவினம், அல்லது சில பேர் சொல்லுவினம் அந்த அதி உச்சம் என்று சொல்லி. அப்போ ஹைன்னு சொல்லுவேன். நம்ம அந்த ஹையில் எங்கே விக் அடிச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம். அப்போ விக் அடிச்சிருக்கிற இடங்களை வந்து நான் என்ன செய்வேன்டா இப்படி ஒரு பெட்டி மாதிரி போட்டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெட்டி ஒன்று இருக்கும். இப்போ இதில் இவ்விடத்தடியில் விக் அடிச்சிருக்கிறார், இந்த இடத்துல இவ்வளோ தூரம் விக்கு. அப்போ நான் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்களேண்டா அவருக்கு அந்த ஏணி மாதிரி கீழே இறங்கி வராரு இல்லை. அப்போ பார்த்தேன்டா இவ்விடத்தடிக்கு தான் இவ்விடத்தடிக்கு போகிறார். சரி, முதலாவது தடவை இவ்விடத்தடிக்கு போகிறார். அப்போ இதில் ஒரு பெரிய விக் ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2 பாக்ஸையும் கவர் பண்ண தான், 2 பெட்டியையும் கவர் பண்ணினா தான் இந்த பெரிய விக்கை வந்து நாங்கள் எடுக்கலாம். அப்போ என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் ஒரு கவாரர், பிறகு திரும்பி கீழே போகிறார். அவரால் மேலே போக முடியலை. அப்போ என்ன செய்கிறார், கீழே நல்லா இறங்குறார். அப்போ இதுக்கு கீழே அவரால் இறங்க முடியுதில்லை. அப்போ என்ன செய்கிறார், திருப்பி ஒருக்கா மேலே போய் எங்களுக்கு ஒரு ஆட்டம் காட்டுறார். அப்புறம் திருப்பி கீழே வரார். வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்களா இதில் ஒரு குட்டி, இதை நான் இப்போ ஒருக்கா சின்னதாக நான் இறக்கி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி விக் இருக்கு தானே, இந்த விக்கை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் இந்த இடத்துல வந்து எடுத்துட்டார். அப்போ எடுத்த உடனே என்ன நடக்க, அடுத்தது லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்த உடனே கீழே போயிட்டார். சரியோ, கீழே போன உடனே கீழே இறங்குமான்னு பார்த்தீங்களேன்னு சொல்லிச்சுன்னா இந்த லெவலுக்கு கீழே அவர் இறங்கலை. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு இப்போ வடிவாக தெளிவாக தெரியுது, இந்த 4 மணித்தியாலம் வந்து இதில் முக்கி கொண்டிருந்தவர் கீழே வாரத்துக்கு வர முடியலை. சரியா, அப்போ அவர் என்ன செய்கிறார், மேலே போகிறார். அப்போ மேலே போய் அப்போ எங்களுக்கு இப்போ இந்த 4 மணித்தியாலத்தில் எங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிட்டுது இவர் எங்கேயோ லிக்விடிட்டி சீப்பை மேலே எடுக்க போகிறார். நல்லா மேலே போய் எடுத்து போட்டு தான் கீழே உடைச்சி கொண்டு வர போகிறாருன்றது எங்களுக்கு தெரியும். எங்கே உடைப்பாருன்றது தான் இப்போ எங்களுக்கு முக்கியமான கேள்வியாக இருக்குது. சரியா, அப்போ இது வந்து மேலே போகுதா கீழே போகுதான்னு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்களா சரியாக பார்த்தீங்களா சைட் வேஸில் இப்போ இதுலேயும் ஒரு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லைன், இது சப்போர்ட் லைன்னு சொல்கிறேன், ரெசிஸ்டன்ட் லைன் பண்ணிங்கன்னா சைட் வேல மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறார். எவ்வளோ காலம் மூவ் பண்ணுறார், 11ஆம் தேதியில் மூவ் பண்ண தொடங்கினவர் இன்றைக்கி 17ஆம் தேதி மட்டுக்கும், இன்றைக்கி 18ஆம் தேதி 17-18க்கு எல்லாம் மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ எப்போ இது முடிவடையும் என்றது கேள்வி. அப்போ இதுக்கு சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். வேறு அடுத்து வர்ற வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். கட்டாயம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ட்ரேடர் சசி வந்து ரொம்ப இலகுவாக வந்து நல்ல வடிவாயும் விளங்கப்படுத்துகிறார். மட்டுக்கும் கிடையாது, எல்லா இடங்கள்லையும் வந்து ஆக்கள் வந்து காசு 1000 பவுண்ட்ஸு 500 பவுண்ட்ஸ் என்று சொல்லி எல்லோரும் எடுப்பினோம். அப்போ இதுகள் வந்து
எல்லாரும் வந்து காசு வச்சிருக்க மாட்டினோம். கூடுதலா வந்து இந்த ட்ரேடிங்கில வச்சு பார்த்தீயல்ன்னு சொல்லி சொன்னா, கஷ்டப்பட்டவையும் வந்து இத படிச்சு முன்னுக்கு வரணுமெண்டு ஆசைப்படுறாக்கள் இருக்கினம். அப்ப என்னோட நோக்கமும் வந்து எனக்கு அவருடைய நோக்கம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும் என்னன்னு கேட்டா, அவர் வந்து இலகுவான முறையில வந்து இலவசமா வந்து படிப்பிக்கிறது. அப்ப அவரு எல்லா நாளும் போடுறாரான்ட்டு எனக்கு இப்ப தெரியாது. நீங்கள் அவர்ட்ட வீடியோவ முதல்ல இருந்து நீங்கள் கவனியுங்கோ. அதே மாதிரி இப்ப சின்ன சின்னதா நான் போடுற வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து இலகுவா வந்து இது முடியும். இதுல நிறைய டூல்ஸ் எடுப்பினம். எல்லாரும் வந்து எப்படின்னு கேட்டா, இண்டிகேட்டர்ஸ் பாவிப்பினம். அது 200 SMA வினம், 550 SMA சத்தியமா இன்று வரைக்கும் அது என்ன சாமானுன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா தெரியாது. இப்ப அ நான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் வந்து நான் படிச்சினேன். அதாவது சில படங்கள் இருக்கு. இப்ப ஏணி, மற்றது முக்கோணம், அ மற்றது கொடி அண்டுவினம், ஃப்ளாக் அண்டுவினம், முக்கோணம் இருக்கும். பிறகு பார்த்தீங்கள்ன்னு சொல்லி சொன்னா ஒரு ஜட்ஸ் என்ற ஒரு ஷேப்ல இருக்கும். இந்த இதில பார்த்தீங்கன்னா என் ஷேப். அப்படி அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு அ வடிவங்கள் இருக்குது. இப்ப உண்மையா சொல்லணும்னு சொல்லி சொன்னா, ட்ரேடிங்ன்னு கேட்டா அது ஒரு ஒரு கலை என்றே சொல்லுவேன். ஒரு ஆர்ட் என்றே சொல்லுவேன். அதாவது படங்கீறுறது. குந்தி இருந்து படங்கீறுறது. அவ்வளவுதான் இதில இருக்கிற வேலை. அப்ப இத நீங்க வடிவா வந்து நீங்கள் அவதானிச்சீங்களா, உங்களுக்கு இது தெரியும். எங்க போறபோது எங்க வருதுன்னு. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, இப்ப இதில வந்து இவர்த்தடிக்கு வந்து இதில எடுத்துட்டார். ஆனா இந்த பெரிய விக்க எடுத்திருக்கிறாராண்டா இல்ல. அப்ப எங்களுக்கு தெரிய வரும் இந்த விக்க எடுக்க மாட்டுக்கும் இவர் வந்து இப்ப கீழே இவ்வளத்துக்கு சப்போர்ட் கிடக்குது. இப்ப மேல வந்து விக் அடிக்க போய் கொண்டே இருக்கிறார். வாரார், போறார், வாரார், போறார், வாரார், போறார். அப்ப என்ன நடக்குது? இந்த பெரிய விக்க எடுக்க வேணும். எப்ப எடுக்க போறார்? இந்தா எடுத்துட்டார். இந்தா எடுத்துட்டார். சரியா? இப்ப இந்த பெரிய விக்க எப்ப வந்து எடுத்தவர்? கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வந்து எடுத்திருக்கிறார். அப்ப 11ஆம் தேதி தொடங்கினவர் 15ஆம் தேதி தான் வந்து அந்த விக்க எடுத்திருக்கிறார். சரியா? அப்ப அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டா, அந்த விக்க வந்து எடுக்கிறதுக்கு. அப்ப இந்த விக்குக்கு மேலால உடைச்சு கொண்டு போயிட்டார். போவாச்சு. சரி போயிட்டாரா? இப்ப ஓகே. இப்ப என்ன செய்ய போறார்? அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அ மன்னிச்சு கொள்ளுங்க. நான் இந்த வீடு மாறுறதுல இந்த இந்த அம் அ அ மவுஸ் எங்க போட்டுட்டேன்னு தெரியல. கையால உங்களுக்கு படத்த வந்து கீறி கீறி காட்டிக்கொண்டு போறேன். ஓகே. என்னோட முக்கியமான விக் எங்க இருக்கிறாருண்டா, இங்க இருக்கிறார். சரியா? இவ்விடத்துல இருக்கிறார். அடுத்தது இதில பச்சை கோடு காட்டியிருக்கிறேன். அது வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் நான் போட்டேன் நான். அப்ப அந்த பச்சை கோடும் இருக்குது. அப்ப எங்க போவாருன்னா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் இருக்கிறாருல்ல, இந்த பச்சை கோட்டுக்குள்ள. அதில வந்து 0.5ம் 0.618ம். அந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட்டுக்குள்ள போய் கீழ உடைப்பார். அப்ப இந்த பெரிய விக் இருக்குது. இவர நீங்க லேசில உடைப்பாருன்னு நெனச்சு கொண்டிருக்கிறீங்களா? இல்ல. இதே விளையாட்ட விளையாடுவார். ஒரு கொஞ்சத்துக்கு போவார். இவடத்தடிக்கு போவார், இவடத்தடிக்கு போவார், இவடத்தடிக்கு போவார், இவடத்தடிக்கு போவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் நல்லா அடிச்சு, இந்த விக்க இவடத்துல எங்கேயாவது வந்து எடுப்பார். சரியா? அப்ப இந்த விக்க எடுத்துட்டு எங்க போவார்? பாத்தியலன்னு சொல்லி சொன்னா, இவ்வளவு நேரமும் ரெசிஸ்டன்ட் குடுத்திருக்கிறேன். இவ்வளவு நேரமும் ரெசிஸ்டன்ட் குடுத்திருக்கிறேன். அப்ப எவ்வளத்தடிக்கு வருவாருன்னு நீங்க நெனைக்கிறீர்கள். சரியா? அப்ப இப்ப நீங்கள் மேல போகேக்கல, அப் ட்ரெண்ட்ல போகேக்கல, இவ்வளத்தடியில வந்து ரெசிஸ்டன்ட். அப்ப எங்க வருவார்? இங்க போய் உடைச்சவர் இந்த இடத்துக்கு வரலாம். சரியோ? இந்த இடத்துல தான் உங்களுக்கு அவருக்கு வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குமே. இந்த லிக்விடிட்டி சீப்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாரல்லோ. அப்ப அந்த கஷ்டப்பட்டு எடுக்கிற இடத்துக்கு வருவார். இவ்வளவுதான் இந்த ட்ரேடிங்ல இருக்கிற ஆர்ட். எங்க சப்போர்ட் இருக்குது, எங்க ரெசிஸ்டன்ட் இருக்குது. அந்த லிக்விடிட்டி எங்க இருக்குது. அந்த லிக்விடிட்டி தான் இந்த விக்ன்றது. அந்த விக் ஏன் வருதுன்னு கேட்டா, செல்லர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் வர பிரச்சனை. சரியா? நீயா நானான்ற போட்டியில அவைக்கு வந்து வர பிரச்சனையால தான் இந்த விக் வந்து வரும். அப்ப அந்த விக் வந்து கீழ விழும், மேல விழும். அப்ப கீழ விழுதுண்டா, அப்ப எங்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல வந்து இவர் வந்து கீழ போய் அந்த லிக்விடிட்டி எடுக்க போறார். அப்ப ட்ரெண்ட் வந்து மாறப்போகுதுன்ட்டு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மேல விக் அடிச்சு கொண்டு போனாருண்டா, எங்களுக்கு தெரியும். அடடா! இவர் அப் ட்ரெண்ட்ல போறார். கீழ வந்துட்டு ஒருக்கா மேல ஆடி பாடி மேல போய் எடுத்துக்கொண்டு வருவாருன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப இதுதான் ட்ரேடிங்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள். அதாவது நான் வந்து படிச்ச விஷயங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்.
அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கேலை, அதாவது படங்கீறுவீங்கள், முக்கோணம் கீறுவீங்கள், வட்டம் கீறுவீங்கள், இந்த பெட்டி பட்டியாக கீறுவியல். அடுத்தது என் அண்டு கீறுவியல், எம் அண்டு கீறுவியல், டபிள்யூ அண்டு கீறுவியல், வி அண்டு கீறுவியல், ஏ அண்டு கீறுவியல். எல்லா ஆல்ஃபபெட்டும் ஆனால் அவனாவை தவிர மிச்ச இங்கிலீஷில் இருக்கிற ஆல்ஃபபெட் எல்லாத்தையும் பார்ப்பியல். சரியோ? அடுத்தது இந்த ஷேப் எல்லாம் பார்ப்பியல், இந்த வட்டம், சதுரம், முக்கோணம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பியல். இந்த விஷயம்தான் வந்து இந்த ட்ரேடிங். இதுக்கு மிஞ்சி இந்த ட்ரேடிங் எங்கேயும் போகிறது கிடையாது. அப்போ இது ஒரு கேலியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன். இதை கேம்பிளிங்காக எடுக்காமல் இது ஒரு கேலியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக நீங்கள் இந்த இதை படிக்க வேணும். இது வந்து எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறான்னு சொல்லி சொன்னால், டக்குண்டு எந்த உதாரணத்துக்கு எடுத்து பரதநாட்டியம் எடுத்து பாருங்க. பரதநாட்டியம் வந்து டக்குண்டு வராது. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேணும். அதை படித்து அது ஒரு 15-16 வயசில் வந்து அவையில் அரங்கேற்றம் செய்வினோம். அதுதான் உண்மையான அரங்கேற்றம். அதில் வந்து இப்போ நானும் பரதநாட்டியம் படித்தேன். இப்போ அதில் வந்து எங்களுக்கு வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஆனால் பல பேருக்கு அது தெரியாது. 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த 4 ஸ்டேஜஸும் முந்தின காலகட்டத்தில், என்னோட காலகட்டத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் வயசு போயிட்டுது. முந்தின காலகட்டத்தில் வந்து அந்த 4 ஸ்டேஜும் படித்தா பிறகு தான் வந்து அரங்கேற்றம் செய்கிறது. ஆனால் பிறகு காலப்போக்கில் வந்து நான் அறிஞ்ச மட்டும் அவையல் வந்து ஒன்று படிச்சுட்டு இப்போ அலாரிப்பு, தில்லானா இப்படி நான் மறந்து போனேன். எனக்கு காலம் வந்து எனக்கு பரதநாட்டியத்தில் இது இல்லை. இப்படி அந்த அலாரிப்பு, தில்லானா, ஜதீஸ்வரம் என்று சொல்லி ஒவ்வொரு கட்டங்கள் இருக்குது. வர்ணம், அப்போ அந்த ஒவ்வொரு இப்போ வர்ணத்திலேயே வந்து 4 விதமாக இருக்கும். அலாரிப்புலேயே விதமாக இருக்கும். ஜதீஸ்வரத்தில் விதமாக இருக்கும். அப்போ ஒவ்வொன்றையும் நாங்கள் படித்து 4 விதமான ஸ்டேஜஸாக நாங்கள் வந்து பாஸ் பண்ண பிறகு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இதுவும் நீங்கள் வந்து பொறுமையோடு படிக்க வரும். அடுத்தது ட்ரேடிங் வந்து ஒரு ஆர்ட். அந்த நீங்கள் ட்ரேடிங் நீங்கள் படித்த பிறகு நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜின்னா என்ன என்றது கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அதாவது நான் சொன்னேனே இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட், இதை நான் போட்டு காட்டினதுக்கும் காரணமாக தான். ஸ்மார்ட் மணி கான்செப்டை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்கலாம். அதை நீங்கள் வடிவாக பார்த்து கொண்டு வந்தீங்களா, அதில் என்ன பிள்ளைகள் என்ன சரிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதன் மூலம் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வச்சுருக்கலாம். இப்போ எந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு கேட்டால் இந்த 2 கோடு தான். என்னென்னு கேட்டால் இதில் நான் போட்டிருக்கிறேனே இந்த சதுர பட்டியல், செவ்வக பட்டியல், இந்த செவ்வக பட்டியல் தான் என் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். இதை வச்சுக்கொண்டு இதில் நான் இந்த ஏபிசிடி எஃப்ஜிஹெச் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்குதோ அதை பார்த்துட்டு உண்மையில விளையாட்டுக்கு சொன்னால் உண்மையிலேயே இந்த வி ஏ ஷேப்பில் போவார், வி ஷேப்பில் போவார், எம்மில் போவார். இந்த இதில் பார்த்தீங்களா இந்த எம், சரியா? அப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ. அப்போ அப்படி ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா வி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதில் தெரியுதில்ல, இதில் 13ஆம் தேதி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களா, 13ஆம் தேதி தொடங்கினாரண்டா, இந்த 14ஆம் தேதி ஏ ஷேப்பில் ஓரளவுக்கு வந்து நிற்கிறார். பிறகு எம் ஷேப் எடுத்துருக்கிறேன். அப்படி இந்த ஷேப்பை தவிர வேறு எதுவும் போகாது. அதே மாதிரி இங்கே வேறுங்க, இப்போ நான் இதில் போட்ட மாதிரி நான் உண்மையிலேயே இது நான் அரைக்குறையத்தான் இதில் தொடங்கினேன். ஆக்சுவலாக நான் இங்கேயே நான் வந்து இந்த ட்ரேடை தொடங்கிட்டேன். ஆனால் பிறகு நான் வந்து இந்த வீடியோக்காக நான் இதை கீழே இறக்கி விட்டேன். அதை பார்த்தீங்கன்னா என் ஷேப். அப்போ எங்கே போவேன்டா, ஆடி பாடி 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 மேலே போய் அது ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்குற இடம் வந்து அதெல்லாம் கீறி விட்டேன். நான் இவ்விடத்தடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ட்ரேடிங் இருக்கும் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இவ்விடத்தில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அடித்து போட்டேன். ஏன் கேட்குறேன்னு சொல்லி சொன்னால், ஏன் நான் இதுக்கு மேலே கீறினான்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் வந்து இவ்விடத்தில் கீறிக்கல, நான் இதுக்கு மேலே கீறினேன்னா இதுக்கு மேலே தான் லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட வந்து நான் எந்த இடம் வந்து இவ்விடத்தடியில் 90க்கு கிட்ட எதிர்பார்க்குறேன்னு வந்து இந்த பிட்காயின் வந்து போய் திரும்பி இவ்விடத்தடிக்கு வந்து திரும்பி மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது என்றது என்ற ஆழமான ஒரு கருத்து. நீங்கள் உங்களுக்கு எதுவும் வந்து இதில் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் போடலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து இதில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்களேன்றாலும் நான் பார்த்துட்டு எனக்கு டைம் இருக்கிற நேரத்தில் மன்னிச்சு கொள்ளுங்கோ. திரும்பவும் நான் சொல்கிற விஷயம், ட்ரேடிங் வந்து இந்த ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. நான் வந்து லா படித்தபடியே நான் வந்து லா பக்கம் தான் நான் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த ட்ரேடர்ஸ் அசைன், அது ப்ரொமோஷன் கிடையாது. சத்தியமாக திருப்பி சொல்கிறேன், ப்ரொமோஷன் கிடையாது. எனக்கு உண்மையாக அந்த விஷயம் பிடிச்சது என்னென்னு கேட்டால், நிறைய பேர் வந்து காசு எடுத்து படிப்பிக்கிறது,
ரூ. 1000 ரூ. 2000 தாங்கள் வந்து ஏதோ தாங்கள் தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை ரன் பண்ணுறன்ற மாதிரி அவையில் வந்து தாங்கள் இண்டிகேட்டர்ஸ் குடிக்கணுமான்னு சொல்லி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்து நிறைய பேர் வந்து நல்லா காசுல இந்த ஆக்களும் இருக்கணும். சரியா இந்த டெலிகிராம் அந்த அந்த அதுண்ட நீங்கள் சைட்டுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் வந்து 1000 பவுண்ட்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் வந்து 1500 பவுண்ட் 2000 பவுண்ட்ஸ் 3000 பவுண்ட்ஸ் எல்லாம் அந்த வேலைகளுக்கு போகிறவன் இப்படியான வேலையில் எல்லாம் செய்து தான் காசு எடுத்து தான் செய்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், நான் சரியாக கஷ்டப்பட்டேன் இங்கிலாண்டில். அந்த கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தின் நிமித்தம் தான் நான் வந்து இந்த ட்ரேடிங் இதெல்லாம் வந்து இந்த ஒரு அடிஷ்னல் இப்போ தச்சமேனு எனக்கு இங்கிலாண்டில் வந்து எல்லாருக்கும் தெரியும் 3Ws நாங்கள் வின் பண்ண மாட்டோம். நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. அது என்னென்னு கேட்டால் வெதர் உமன் அண்ட் ஒர்க், அதில் நான் உமன். அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன ட்ரஸ்ட் பண்ண வேணும், ஒர்க்கும் வெதரையும் நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணது கிடையாது. அப்போ அதனால் எப்போவுமே வந்து நான் அடிஷ்னலாக நான் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஜாப் ஒன்று வச்சுருப்பேன் இங்கிலாண்டில். அந்த ஜாப் வந்து இது இந்த ட்ரேடிங். அப்போ உங்களுக்கு விருப்பமான நேரங்களில் வந்து உங்களுக்கு 7 மணி நேரம் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து எக்ஸ் சேனலும் செய்கிறேன், நான் ஓரா ட்ரேடர்ஸ் என்று சொல்லி. அதிலேயும் வந்து உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வந்து படித்து கொள்ளலாம். சில வழிகளில் நான் வந்து போடுறதுகள் வந்து சரியாக இருக்குமென்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரன் பண்ணுறது இந்த ஷேர் மார்க்கெட்டை. என்னோட அனுமானங்களை நான் சொல்லி கொண்டிருப்பேன். அது சில வழிகளில் பிழைக்கலாம், பல தடவைகளில் சரியாக வரலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்கோ. நான் வந்து மெட்டாக்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இது வந்து என்னோட பார்ட் டைம் ஜாப். எல்லோரும் வந்து என்கரேஜ் பண்ணவே இதில் வந்து நான் கொஞ்சம் என்னவோ கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறபடியாக அவையில் வந்து என்கிட்ட கேட்டது. நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ் பெண்கள் வந்து இதில் வந்து ஈடுபடுறது இல்லை. அவையில் வந்து கேம்பிளிங்கை நினச்சி கொண்டிருக்கணும். இது கேம்பிளிங் இல்லை, இது ட்ரேடிங் வந்து ஒரு ப்ரொஃபஷன். அதை வந்து அது நான் என் மூலம் அது தொடங்க வேணுமென்றதுக்காக தான் நான் இது வந்து இந்த ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஒரு மோட்டிவேஷனல் சேனலாக கூட இருக்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ.